உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, நேராக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு மாமா. என்ன பண்றது மாப்பிள்ள, விஷயம் கை மீறி போயிடுச்சு. இனிமே என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மாமா, ஆனாலும் இப்பெல்லாம் உங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருச்சு மாமா. ஆமா மாப்பிள்ள, என் மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறமே எனக்கு தைரியம் தானா டெவலப் ஆகுது. ஹலோ ஹலோ, சாமுண்டீஸ்வரி மேடங்களா? ஆமா, மேடம், நாங்க ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க. இங்க மாயான்னு ஒருத்தங்க வந்து அவங்க குழந்தை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் காணாம போனதுல உங்க மேல சந்தேகம் இருக்கிறதா புகார் கொடுத்திருக்காங்க. அது விஷயமா உங்களை விசாரிக்கணும் மேடம். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுங்களா? சார், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடம், அந்த லேடி உங்க மேலதான் சந்தேகம்னு பர்டிகுலரா சொல்றாங்க மேடம். சரி, ஓகே. அப்ப அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும்னா நான் வரேன். தேங்க்ஸ் மேடம். வாங்க மேடம். மாப்பிள்ள, உங்க அம்மா வந்தா இங்கே இருக்க சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்க அத்தை. அப்பாடா. சந்திரா அக்கா, நீ என் கூட வா. எங்கக்கா? ஏன் சொன்னதான் வருவியா? இல்லக்கா, போலாம். ம். உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும் மேடம். சரி, கொஞ்சம் வெளியே போகணும், வண்டி எடு. சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க. அப்பாடா. மாமா, அத்தை வெளியே போயிட்டாங்க. இந்த நேரத்துல உங்க தங்கச்சி வந்துட்டு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா மாப்பிள்ள, இந்த கேப்ல வந்துட்டு போயிட்டான்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மாப்பிள்ள வந்துட்டா நினைக்கிறேன். அபிராமி, அண்ணே. அபிராமி, அபிராமி, அண்ணே. அபிராமி வந்துட்டியா? நல்லா இருக்கியா அண்ணே? நான் நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னன்னு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சுமா. உங்களை எல்லாம் பார்க்காமலேயே இருந்துட்டேன். அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க தெரியுமா? அதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். எப்படி வாழ்ந்தவங்க நாம எப்படி தனித்தனியா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம பிரிஞ்சு கிடந்ததை நினைச்சு பல நாள் தூங்காம அழுது இருக்கேன். அதை இப்ப நினைச்சாலும் என் மனசு தாங்கலம்மா. என் பொண்ணுங்க பெருசாகி சடங்கு பண்ணும் போதெல்லாம் மாமா முறைக்கு ஓன் பிள்ளைங்க வந்து நிக்கலையேன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதே போல ஓன் பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறப்ப ஒரு தாய் மாமனா என்னால வர முடியலேன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கம்மா. விடுங்க, எல்லாம் நம்ம தலையெழுத்து, அவ்வளவுதான். பழச நினைச்சா நிம்மதி இல்லாம தான் போகும். இப்பதான் நம்ம சம்மதி ஆயிட்டோம்ல. என் மகன் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான். இனிமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்துடும். ஆமாம்மா, கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப தெம்பாயிட்டேன். வாமா உள்ள வா. வாங்கம்மா. அண்ணே, எங்கண்ணே என் மருமக? இதோ கூப்பிடுறமா. ரோகிணி, ரோகிணி. வரேன்ப்பா. ரோகிணி, என்னப்பா? இவங்க தான் ரேவதியோட மாமியார்.
இவங்களை எனக்கு தெரியுமே, நான் கோவில்லயே ஓ பாத்திருக்கேன். அப்படியா? சரி, நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. ம். ஆ. அண்ணே, அண்ணி எங்க? அவங்கள எப்படி பாக்குறதுன்னு நான் பயந்துகிட்டே வந்தேன். வீட்ல இல்லையா? இல்லம்மா, அவ ஏதோ அவசர வேலையா வெளியில போயிருக்கா. அவ இல்லாம இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். ரேவதி, அந்த டிரைவரோட அம்மா வந்திருக்காங்க. அப்பா உன்னை கூப்பிடுறாரு. நீ போய் பார்க்க போறியா? ஆமா, பார்க்க தான் போறேன். அவன் பண்ண தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நல்லவங்க தான், பார்க்கறதுல தப்பு இல்ல. பா. ரேவதி, எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேன். உங்க புள்ளதான் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? ரேவதி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் பார்த்து பேசுமா. விடுங்க அண்ணே, அவ ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்கல, அதான் கொஞ்சம் கோவமா இருக்கா, அவ்வளவுதான். ஆ? என்னது அண்ணனா? எங்க அப்பாவை நீங்க எதுக்கு அண்ணனை கூப்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்ல ரோகு. நம்ம ராஜா ரேவதியை கல்யாணம் பண்ணிருக்காரு. முறைன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சம்மந்தி மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி முறையாவது இல்ல. அதான் அந்த முறையில அண்ணனு கூப்பிடுறாங்க. ஆமாம்மா, மருமகளோட அப்பாவை அண்ணன்னும் அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுறதுதானே வழக்கம். அதான் நானும் அண்ணன்னு கூப்பிட்டேன். உனக்காக பூ வாங்கிட்டு வந்தம்மா, உன் தலையில வச்சு விடவா? அம்மா, ஆ? அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்க? அவ ஓ மருமக, வைமா. ஆஹா. மாப்பிள்ள, 2 பேரும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிங்க மாமா. ரேவதி, உன்னையும் தான் சொல்றேன், அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருங்க, எழுந்துருங்க. 100 வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.